கரூர் அரசு விழால செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் பாதையிலேயே அரங்கில் இருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாவட்ட நிர்வாகத்தோட முறையான அனுமதி அட்டையை பெற்று தாங்கள் வந்ததாக சொன்ன செய்தியாளர்கள் தவிக மூத்த அமைச்சர் புசி ஆனந்த் மற்றும் அங்கே இருந்த காவல்துறையினரோட தங்களோட கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சு காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. நிலைமை எந்த அளவுக்கு மோசமானதுன்னா, செய்தியாளர்கள் விழா நடக்கிற அரங்கின் வெளிப்பகுதியில் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு போலீசார் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து செல்லும் பாதையை அவசரமாக தகர தடுப்புகளை கொண்டு முழுமையாக அடைக்கப்பட்டுச்சு. முதல்வரோட பாதுகாப்பு காரணங்களாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது செய்தியாளர்கள் மூலமா முதல்வரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக திடீரென வந்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த அதிரடி கெடுபிடிகள் அரங்கேறியதாக சொல்லப்படுது. அமைச்சர் புசி ஆனந்த முற்றுகையிட்ட செய்தியாளர்கள் தங்களோட பாஸ்களை காட்டி, கலெக்டர் கொடுத்த இந்த அனுமதி சீட்டுக்கு மதிப்பு இல்லையா, அப்புறம் ஏன் இதை எங்ககிட்ட கொடுத்தீங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி முதல்வரை பார்த்ததே கிடையாதா, ஏன் இந்த வீண் கெடுபிடி அப்படின்னு ஆவேசமாக கேட்டு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு நான் இது குறித்து காவல்துறையினர்கிட்ட பேசி சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்த அமைச்சர் அதன் பிறகு அந்த பக்கமே வரவே இல்லை. செய்தியாளர்கள் வெளியேறும் பகுதி மிக தீவிரமாக தகரங்களை கொண்டு மூடப்பட்டிருக்கு.